கண்மணியோட வீட்ல அந்த குழந்தைய கடத்தினதுக்கு அப்புறம் வீட்ல இருக்க எல்லாருமே ரொம்பவே பதறி போயிடுறாங்க. அதே நேரத்துல குழந்தையோட அம்மாவுமே அந்த குழந்தை வராம நான் சாப்பிட கூட மாட்டேன்னு சொல்லி பயங்கரமா அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல அந்த குழந்தைய கடத்தினதே அந்த குழந்தையோட அப்பா தான். அவருமே பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் கடத்திருப்பாரு. ஆனா தன்னோட குழந்தை கஷ்டப்படுறத தாங்க முடியாம எப்படியாவது அந்த குழந்தையும் என்னையும் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ண அடியாள்கிட்டே அவருமே கெஞ்சு கூத்தாடிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவங்களுமே விடாம இவரை ரொம்பவே பிடிச்சு வச்சு இவரையும் கட்டி போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த விஷயம் தெரிஞ்ச ஒரே ஆள்னா அது சக்தி மட்டும்தான். ஏன்னா அவருமே சக்தி கிட்ட தான் ஃபோன் வாங்கி ஃபோன் பண்ணலாம் ட்ரை பண்ணுவாரு. ஆனா கடைசி நிமிஷத்துல அந்த ஃபோனையுமே சக்தி கிட்ட திருப்பி கொடுக்க வச்சுட்டு அவரையும் அங்க இருந்து அடிச்சு எழுத்துட்டு போயிருவாங்க. அப்பவே சக்திக்கு ஏதோ ஒரு தப்பா இருக்கு, இந்த விஷயம் ரொம்ப தப்பா நடக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அவங்கள ஃபாலோ பண்ணி சக்தியுமே அந்த குடோனுக்கு போயிருவாரு. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவரையும் அவரோட குழந்தையும் கட்டி போட்டு வச்சிருக்கோம். இதை பார்த்தோன்னு சக்தி முடிவு பண்ணிடுவாரு, அப்பனா இது ஒரு குழந்தை கடத்தல் கும்பல் தான், இவங்க தான் இதை பண்ணிருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் எப்படியே நம்ம காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இங்க சக்தியுமே எதை பத்தியுமே யோசிக்காம தான் உயிர் மேல கூட கவலையே இல்லாம டைரக்டா அங்க உள்ள போய் அந்த அடியாட்கள்ட்ட எல்லாம் பயங்கரமா ஃபைட் பண்றாரு. சொல்லப்போனா அவங்களுமே இந்த பக்கம் சக்தியை மாறி மாறி பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கும் பலமா அடிகள் விழுது. பட் அவங்களுக்கு குழந்தையை காப்பாற்றணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அந்த குழந்தைய பாக்குறப்போ இவருக்கு சிவானி பாப்பாவோட ஞாபகம் வந்துருது. அதனால அடி அடின்னு அடிச்சு எல்லா அடியாட்களையும் அடிச்சு தூக்கி போட்டுட்டு அவரையும் அவரோட குழந்தையும் காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவருமே இந்த பக்கம் அன்பு கண்மணி வீட்டை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருமே நீங்க வாங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சக்தியும் கூட்டிட்டு டைரக்டா அந்த குழந்தையும் கூட்டிட்டு அவருமே வீட்டுக்கு போறாரு. ஆனா வீட்டுக்குள்ள சக்தியுமே குழந்தையோட வரதை பார்த்த உடனே இங்க வீட்டுல இருக்க எல்லாரும் பயங்கரமான ஷாக் ஆகுறாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க பொண்ணுமே அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. எப்படி இந்த குழந்தை சக்திகிட்ட போச்சு, சக்தி எப்படி இந்த குழந்தைய வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்களும் டவுட்டை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல அங்க கூட வந்த அந்த குழந்தையோட அப்பாவுமே எங்களை இந்த மாதிரி கடத்தி வச்சிருந்தாங்க, இந்த மாதிரி இவர் தான் எங்களை காப்பாத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை பத்தி வீட்டுல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வீட்டுல இருக்க எல்லாருமே சக்திக்கு ரொம்பவே நன்றி சொல்றாங்க. அப்ப கரெக்டா அங்க அன்புமே சக்தி நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன், சொல்ல போனா இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்களே, எங்க வீட்டு குழந்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க எந்த அளவுக்கு போராடி இருக்கீங்கன்னு உங்களை பார்த்தாலே தெரியுது, நீங்க வாங்க முதல்ல ஹாஸ்பிட்டல் போய் உங்களோட காயத்துக்குலாம் மருந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை கூப்பிட்டு டேரக்டா ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஆனா பொன்னியுமே இந்த பக்கம் சக்தி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரு, அதுவும் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க சக்தி கூட ஹாஸ்பிட்டல் போறதுக்கு பொன்னி மறுத்துறாங்க. அப்ப சக்தியுமே ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும்போது இங்க அன்பு கிட்ட இங்க பாருங்க அன்பு, எப்படியாவது பொன்னி என் கூட சேர்த்து வைங்க, ஏன்னா பொன்னி இல்லாத வாழ்க்கை என்னால யோசிச்சு பார்க்க முடியாது, அவ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லி இந்த பக்கம் சக்தியுமே ரொம்ப பயங்கரமா புலம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனா இது கேட்ட அன்புமே நீங்க கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா கண்மணிட்ட சொல்லி நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி இங்க அன்புமே சக்தி கிட்ட வாக்கு கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் கண்மணி கிட்ட போன் பண்ணி அன்புமே இங்க பாரு சக்தி பொன்னியை ரொம்பவே விரும்பிக்கிட்டு இருக்காரு, ஆனா பொன்னி இப்ப பிடிவாதமா தேவையில்லாம அந்த வீட்டை விட்டு வெளியில அவங்க வாழ்க்கையை அவங்களே கெடுத்துக்கிட்டு இருக்காங்க, நீ எப்படியாவது பேசு, அவங்களோட மனசை மாத்த ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரி இங்க அன்புமே கண்மணி கிட்ட ஒரு ரெக்வஸ்டா கேட்கறாங்க. உடனே கண்மணியுமே சரி பரவாயில்ல, ரொம்ப நாள் கழிச்சு அன்பு எனக்காக ஒரு ரெக்வஸ்ட் கேட்கறான், இதை நம்ம கண்டிப்பா செய்யணும்னு சொல்லிட்டு இங்க கண்மணியுமே பொன்னியை கூப்பிட்டு தனியா பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க பொன்னி, நீங்க எதுக்காக சக்தியை வெறுத்து ஒதுக்குறீங்க, அவர் உங்களை நம்பலங்கிறதுக்காகவா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப பொன்னியுமே இல்ல கண்மணி, நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்த டைம்ல அவர் என்ன ரொம்பவே வெறுத்துட்டாரு, அது மட்டும் இல்லாம என்ன முழுசா அவர் நம்பாம இருந்ததுனால தான் நான் இதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கண்மணியுமே இங்க பாருங்க லைஃப்ல எல்லாருமே எப்பவுமே ரொம்பவே பியூரா இருக்க முடியாது, அவர் அந்த நிமிஷத்துல தன் குடும்பத்தை பத்தி பெருசா யோசிச்சிருக்கலாம், அதனால உங்களை பத்தி அதிகமா யோசிக்காம உங்களுக்கு சப்போர்ட்டா கொஞ்சம் கம்மியா கொடுத்துருக்கலாம். ஆனா அதுக்காக நீங்க அதை தப்பா எடுத்துக்கிட்டு இப்படி நீங்க சக்தியை பிரிஞ்சு இருக்கிறது தப்பு தானே, நீங்க அந்த வீட்டுக்கு போகாம இருக்க அது உங்களோட விருப்பம், ஆனா சக்தியை பிரிச்சு வைக்கிறது ரொம்பவே தப்பான விஷயம். அவர் உங்களுக்காக இதே ஊர்ல எவ்வளவு நாள் சுத்திட்டு இருக்காரு தெரியுமா, உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டுக்குள்ள கூட வர முடியாம ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்காரு, இன்னைக்கு எப்படியாவது அவர் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், நீங்க உங்களுக்காக இல்லைனாலும் சக்திக்காக இதை பண்ணணும், ஏன்னா அவரோட தியாகத்துக்காக இதை நீங்க பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இங்க கண்மணியுமே பொன்னிக்கிட்ட எடுத்து பயங்கரமா சொல்றாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் பொன்னிக்குமே சக்தி நமக்காக நிறைய விஷயத்த விட்டு ஒதுக்கி தள்ளிட்டு வந்திருக்காரு, அப்ப நம்ம ஏன் அவரை ஒதுக்கி தள்ளணும், அவர்கிட்ட மறுபடியும் போய் பேசலாமே அப்படின்ட்டு இங்க பொன்னியுமே ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு சக்தியை பார்த்துட்டு சக்தி என்ன மன்னிச்சர் சக்தி அப்படின்ற மாதிரி இங்க பொன்னியுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சக்தியுமே நீ தான் என்ன மன்னிக்கணும் பொன்னி, சொல்ல போனா நிறைய இடங்கள்ல நான் உன்னை நம்பாம உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திருப்பேன், இப்பதான் எனக்கு புரியுது உன்னோட கஷ்டம் எப்படி இருக்கும்ட்டு, ஏன்னா நம்ம ஒரு உண்மையை சொல்றப்போ யாருமே நான் நம்பாம இருந்தாங்கன்னா அது எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படிங்கிறத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கு மேல எந்த ஒரு காரணத்தை கொண்டு உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன், ஆனா நீ எப்படியாவது என் கூட வீட்டுக்கு வந்துரு, நீ இல்லாத வீட்டுல என்னால இருக்க முடியல, இல்ல நம்ம வீட்டுக்கே போக வேண்டாம் வெளியில எங்கேயா போலான்னு சொல்லி சொன்னா கூட ஓகே தான், நீ எங்க சொன்னாலும் நாங்க வந்துடுறேன், எனக்கு என் குடும்பம் கூட வேண்டாம், இப்போதைக்கு நீ தான் வேணும் அப்படின்ற மாதிரி சக்தியுமே பயங்கரமான ஒரு முடிவு எடுத்துறாரு. இதை கேட்ட பொன்னியுமே நீங்க எனக்காக உங்க குடும்பத்தை விட்டு பிரியறதை நான் விரும்பவே இல்லை, நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா போலாம், நம்ம உங்க குடும்பத்திலேயே சேர்ந்து வாழ்வோம் அப்படின்ற மாதிரி இங்க பொன்னியுமே சக்தியை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் கண்மணிக்கும் அன்புக்கும் ரொம்ப நன்றி, எங்க ரெண்டு பேரையும் எங்களுக்குள்ள புரிஞ்சுக்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கிருந்து கிளம்பி இந்த பக்கம் ஜெயாவோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா எப்பவும் போல ஜெயா அதே பிரச்சனை தான், இவ மறுபடியும் வந்துட்டாளா, இவ திமிரு பிடிச்சவ, இவ எனக்கு மேல இருப்பா, இவ அம்மாக்கு மேல இவளுக்கு புத்தி இருக்கு அப்படின்ற மாதிரி மறுபடியுமே பொன்னிய ரொம்பவே
வந்து இரிட்டேட் பண்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பொன்னியுமே இதுக்கு மேல எந்த ஒரு காரணத்துக்காகவும் சக்தியை விட்டு இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோட சக்திக்காக தான் இந்த வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காங்க.